அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருமே எண்ணெயை யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஆயில் கவரை வேஸ்ட்டுன்னு சொல்லி தான் கீழே தூக்கி போடுவோம். ஆனால் அந்த வேஸ்ட்டுன்னு நீங்கள் தூக்கி போடாமல் உங்களோட ஆயில் கவரில் 10 வகையான ரீயூஸ் ஐடியாஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் முக்கியமாக நம்மளுடைய கேஸ் ஸ்டவ் அப்புறம் மிக்ஸி இதெல்லாம் பளிச்சுன்னு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு கவர் மட்டும் இருந்தால் போதும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிச்சூஸ் டைரி. ரமதான் நோன்பு போயிட்டுருக்கு. அதனால எல்லார் வீட்லேயுமே ஏதாச்சும் நம்ம ஃப்ரை பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக ஆயில் பாக்கெட் அப்படின்றது ஈஸியாக நமக்கு கிடச்சிரும். ஸோ உங்களோட ஃப்ரீ டைம் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம தோசைக்கல்லில் நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம தோசை ஊற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் தோசை வரவே வராது. ஸோ நீங்கள் எப்போ எல்லாமே சப்பாத்தி பண்ணுறீங்களோ அந்த தோசைக்கல் நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கேலியான பாக்கெட்டில் வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. ஸோ இதை வச்சு தேய்க்கும் போது அது நல்ல ஒரு ஷைனிங்காகவும் இருக்கும். நீங்கள் அடுத்த டைம் நீங்கள் தோசை ஊற்றும் போது நல்லா அடிப்பிடிக்காமல் ஈஸியாக நம்மளோட தோசையும் வந்துடும். அண்ட் நீங்கள் அது மேலேயே இந்த கவரை மூடி போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி மூடி போட்டு வைக்கிறதுனால பல்லி எதுவும் எச்சம் போடாமலும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம எல்லார் வீட்லேயுமே அரிவாள் இருக்கும். ஸோ அது ரொம்ப துருப்பிடிச்ச மாதிரி போயிடும். கண்டிப்பாக ரொம்ப நாள் யூஸ் பண்ண அது துருப்பிடிச்சு தான் போகும். ஸோ அதுக்குமே நம்ம கட் பண்ணி வச்ச இந்த பேக்கெட்டை வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக துருப்பிடிக்காமல் நல்லா சேஃபாக இருக்கும். அடுத்து 3வது டிப் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் திருவுற அந்த திருவலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துருப்பிடிச்சு தான் இருக்கும். ஏன்னா எப்போவாச்சும் ஒரு வாட்டி தான் நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் எல்லாருமே மிக்சியில் தான் நம்ம தேங்காய் பூ அரைச்சிட்ருக்கோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஓரமாக இருக்கக்கூடியதை இந்த மாதிரி நான் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். சரி, இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போது அந்த பேக்கெட்டில் இன்னொரு சின்ன பீஸை நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த திருவலை ஃபுல்லாமல் நான் தேய்ச்சி விடுறேன். இந்த மாதிரி தேய்க்கும் போது நம்ம அந்த தேங்காய் திருவுற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி துருப்பிடிச்சி இருக்கும். ஸோ அது எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அதுவும் இல்லாமல் இந்த மரக்கட்டையில் லைட்டாக ஒரு பூஞ்சை மாதிரி இருந்துச்சு ஒயிட் கலரில். ஸோ அது எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ எங்கே எல்லாமே துருப்பிடிச்சி இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுமோ அங்கே எல்லாமே நம்ம இந்த பேக்கெட்டை வச்சு நல்லா தேய்ச்சி விடும்போது நல்ல பளபளப்பாக ஷைனிங்காக இருக்கும். இப்போ நம்ம முன்னாடியே கட் பண்ணி வச்சு அந்த கார்னரை எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ரப்பர் பேண்ட் வச்சு நல்லா நான் போட்டு விட்டுறேன். ஸோ இதை நம்ம திரும்ப யூஸ் பண்ணும்போது அந்த ரப்பர் பேண்டை லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பூச்சி பல்லி எதுவுமே அது மேலே ஏறாமலும் இருக்கும். ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். அதே நேரத்தில் துருப்பிடிக்காமலும் இருக்கும். அடுத்து 4வது டிப்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கவரில் ஃபுல்லாமல் ஆயில் ரிமூவ் ஆகிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த கவரை ஒரு குட்டி பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பீஸை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2ஆக மடக்கிக்கிறேன். ஸோ இதை 2ஆக மடக்கிக்கிட்டு இன்னும் ஒரு மடிப்பாக மடிச்சுக்கிறேன். இது நல்லா மடிச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம மெஹந்திக்கு ஒரு ஸ்டிக்கர் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்துக்குமே ஸ்டிக்கர் வந்து ரெடி பண்ண தெரியும் அப்படின்னு இல்லை. அதனால எல்லாருக்குமே தெரிகிற அளவுக்கு ரொம்பவே சிம்பிளான டிசைனில் நான் போட்டு காட்டுறேன். ஸோ அந்த ஸ்டிக்கரை வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதோட கார்னரில் நமக்கு தெரிஞ்ச ஒரு டிசைனாக கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன டிசைன் தெரியுமோ லைட்டாக ஒரு சர்க்கிளாக இருக்கட்டும் எல்லா ஸ்கொயர்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் எல்லா இடத்துலையுமே இப்படி கட் பண்ணி எடுக்கும்போது அது ஒரு டிசைனை நமக்கு மேக் பண்ணிடும். இது நல்லா நமக்கு கட் பண்ண தெரியும் அப்படின்னா ஒரு 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கட் பண்ணும்போது நல்ல ஒரு டிசைனாக கிடைக்கும். ஸோ இப்போ ரொம்பவே சிம்பிளாக தான் கட் பண்ணி காட்டியிருக்கேன் எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி. இப்போ அதோட பேக் சைடில் நான் ஃபெவிகால் வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ கையோட பின் சைடில் நான் நல்லா ஒட்டிட்டு இதுக்கு மேலே இப்போ நான் லைட்டாக பட்ஸ்னால் தொட்டுட்டு மெஹந்தியை தான் நான் வச்சுக்கிறேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச மருதாணி இருக்குது அப்படின்னா அதை ஃபுல்லாமே அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டிக்கர் ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட மெஹந்தி இருக்குது அப்படின்னா லைட்டாக அந்த ஹோல் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் நம்ம லைட்டாக தடவி விட்டால் போதும். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு சூப்பரான ஒரு டிசைன் ரெடி ஆகிடும். ஸோ அதிக விலை கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி மெஹந்தி ஸ்டிக்கர்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியான டிசைனில் பண்ணிக்கலாம்.
அடுத்ததா ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு ஷூ பாலிஷ் நம்ம டெய்லி பண்ணி விடுவோம். சில நேரங்கள்ல அந்த ஷூ பாலிஷ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப வாங்குறதுக்கு ஒரு 2-3 டேஸ் ஆகும். ஸோ அந்த டைமில் ஷூ ஒரு மாதிரி தூசாக இருக்கும். ஸோ நமக்கு டக்குன்னு கை கொடுக்கக்கூடியது இந்த ஆயில் கவர். ஸோ அதை சின்ன பீஸை எடுத்துட்டு கட் பண்ணி நல்லா அது மேலே தேய்ச்சி விடும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த தூசி எல்லாமே நீங்கிரும். நம்ம பாலிஷ் போட்டால் எந்த அளவுக்கு பளபளப்பாக இருக்குமோ சேம் அதே மாதிரி நமக்கு கை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக உங்களோட ஆயில் கவரை கீழே போடாதீங்க. ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்ட்டு. அடுத்ததாக நம்ம வீட்டில் குத்துக்கள் யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது அதில் ஓரங்கள் எல்லாருமே ஒரு மாதிரி ஒயிட் கலரில் ஆகிடும். ஸோ பார்க்குறதுக்கு பழசு மாதிரி போயிடும். சின்னதாக கட் பண்ண ஆயில் கவரை வச்சு நல்லா தேய்ச்சி விடும்போது அது பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். உங்களுக்கு பூச்சி பல்லி எதுவுமே வராமலும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம மரக்கட்டை திங்ஸ் எல்லாமே வீட்டில் யூஸ் பண்ணும்போது கொஞ்ச நாள் கழித்து வெளியில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் பூஞ்சையாக ஒட்டி ஒட்டி இருக்கும். அதை தேய்ச்சி கழுவுறதே பெரும்பாடாக இருக்கும். ஸோ அந்த டென்ஷன்லேருந்து இனிமேல் விடுதலை. இந்த மாதிரி லைட்டாக நம்ம ஆயில் கவரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு நம்ம வைக்கும்போது பூஞ்சை எதுவுமே வராமல் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நம்ம சப்பாத்தி பண்ணும்போது நமக்கு அடியில் ஒட்டாமலும் ரொம்ப ஈஸியாகவும் சப்பாத்தி ரெடி பண்ண வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா ஷைனிங்காக பளபளன்னு இருக்குது. இப்போ இதை எடுத்துகிட்டு ஒரு கவர் உள்ள வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி உள்ளே வச்சிடலாம். ஸோ வைக்கும்போது நமக்கு பூச்சி புழு எதுவும் படாமல் இருக்கும், பூஞ்சையும் வராமலும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக மிக்சியை எப்படி ஒரு ஆயில் கவர் க்ளீன் பண்ணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இப்போ கண்ணு முன்னாடியே நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன். இந்த கவர் வந்து ஆல்ரெடி நம்ம தேய்ச்சிட்டு வச்ச கவர் தான். ஃபுல்லாக ரொம்ப ஆயிலாக இருக்கக்கூடிய கவரை வச்சு தேய்க்கக்கூடாது. நம்ம சோப்பு வச்சு க்ளீன் பண்ணால் கூட எந்த அளவுக்கு க்ளீன் ஆகுமா அப்படின்ட்டு தெரியாது. ஆனால் அந்த கவர் வச்சு நல்லா நம்ம ஸ்க்ரப் பண்ணி எடுக்கும்போது நம்ம மிக்சியில் எந்த ஸ்க்ராட்சுமே விழாமல் பாதுகாப்பாக இருக்கும். ஸோ அதை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு சுத்தமான காட்டன் துணியை வச்சு அந்த மிக்சி மேலே நல்லா நீங்கள் தொடச்சி எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய துகள் எல்லாமே அந்த துணியிலையே வந்துடும். அந்த எண்ணெய் கவர் எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துரும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் மட்டும் இல்லை, இதோட வயர்லையுமே நீங்கள் லைட்டாக தேய்ச்சி விடும்போது நல்லா பளிச்சுன்னு இருக்கும். சில பேருக்கு ரொம்ப நாள் யூஸ் பண்ண மிக்ஸி ஒரு மாதிரி அந்த ஷைனிங் வந்து மங்கலாயிரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் பண்ணும்போது உங்களோட மிக்ஸி வந்து புதுசு போல் எப்போவுமே பளபளன்னு இருக்கும். சரி, கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இப்போ நோம்பு டைமில் எல்லார் வீட்லேயுமே உளுந்து வடை மசால் வடையெல்லாம் ரெடி பண்ணுவோம். ஸோ அதை இந்த மாதிரி ஒரு கவரில் வச்சு பண்ணும்போது நீங்கள் பெகினர்ஸாக இருக்கீங்க, இப்போ தான் நீங்கள் சமையல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவே கை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி 2 கையில் தட்டுறதை விட உங்களோட ஆயில் கவர் மேலே வச்சு நீங்கள் தட்டும்போது அதோட ஷேப் வந்து நீட்டாக வரும். இப்போ பாருங்கள் எந்த மாதிரி வழுக்கிட்டு போகுது அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோ அழகாக நீட்டாக நமக்கு ஷேப்பு வந்துருச்சு, ஒன்றோட ஒன்று ஒட்டாமலும் இருக்கும். ஸோ இதை நீட்டாக எடுத்துகிட்டு நம்ம எண்ணெய் சட்டியில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சிம்பிளாக நம்மளுடைய வடை ரெசிபி வந்து முடிஞ்சிடும். ஸோ இதே மாதிரி உளுந்து வடைக்கும் ஷேப் வந்து ரொம்பவே ஈஸியாக வந்துடும். ஸோ இது வந்து நீங்கள் டோனட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் கட்லெட் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இந்த மாதிரி ஆயில் கவரில் பண்ணும்போது சீக்கிரமாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். உங்களோட டைமும் சேவ் ஆகும் அண்ட் உங்களோட கைகளும் எப்போவுமே நீட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ஃபைனலாக நிறைய பேர் தம்ப்நெயிலில் பார்த்துட்டு தான் இதை வந்திருப்பீங்க. ஸோ அதுக்கான டிப்ஸ் நான் சொல்கிறேன். நம்மளுடைய ஸ்டவ் எப்போவுமே க்ளீன் பண்ணி வைப்போம். ஆனால் இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா துருப்பிடிச்ச மாதிரி போகும். ஏன் அப்படின்னா அதிகமான அளவு வெப்பம் அதில் படுறதுனால அது கண்டிப்பாக துருப்பிடிக்க தான் செய்யும். நீங்கள் அதை எடுத்து என்ன தான் தேய்ச்சி வாஷ் பண்ணி வச்சாலுமே திரும்ப திரும்ப துருப்பிடிக்கும். ஸோ இதை எடுத்துகிட்டு நான் வாஷ் பண்ணவே இல்லை. ஒரு ஆயில் கவரை வச்சு நல்லா நான் தேய்ச்சி மட்டும் எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு துகள்கள் துருப்பிடிச்சது எல்லாமே நம்மளோட கவர்லேயே வந்துடும். ஸோ இப்போ ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சுட்டு பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் நல்லா கண்டினியூவாக நான் தேய்ச்சேன். இப்போ நல்லா பளபளன்னு இருக்குது. சரி, ஓகே. இப்போ ஸ்டவ்வை வந்து எந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட ஸ்டவ் வந்து நல்லா சோப் போட்டு க்ளீன் பண்ணி வைப்போம். ஆனால் ஷைனிங்கே இல்லாமல் இருக்கும். ஸோ புதுசு போல் எப்போவுமே பளபளன்னு இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆயில் கவரை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. ஸோ இப்போ பாருங்கள் தேய்க்கும் போது எந்த அளவுக்கு பளபளன்னு இருக்குன்ட்டு. ஸோ இது எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக நான் தேய்ச்சி விட்டுறேன். இந்த மாதிரி தேய்க்கும் போது உங்களோட ஸ்டவ் வந்து நல்லா ஷைனிங்காக நீங்கள் இன்றைக்கே வாங்கின ஸ்டவ் எப்படி பளபளன்னு இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஷைனிங்கை கொடுக்கும்.
ஸோ இப்போ வந்து ஒரு 50% நல்லா ஷைனிங் ஆகிடுச்சு. இப்போ 100% இப்போ நம்ம ஷைனிங் பண்ண போகிறோம். ஒரு சுத்தமான ஒரு காட்டன் துணி எடுத்துட்டு அது மேலே நல்லா தொடச்சி எடுங்க. இப்போ பாருங்கள், எந்த ஒரு அச்சும் தெரியலை, நல்ல ஒரு பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு காட்டன் டவலை வச்சு தான் தொடச்சி எடுக்கணும். நீங்கள் என்ன தான் மல்டிபர்பஸ் க்ளீனர் வச்சு தேய்ச்சி எடுத்தாலுமே இந்த மாதிரி ஒரு ஷைனிங் பளபளப்பு கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. ஆயில் கவரை வச்சு யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் இப்படி ஒரு பளபளப்பு நம்மளோட ஸ்டவ்வுக்கு கிடைக்கும். ஸோ உங்கள் வீட்டில் கெஸ்ட்டு யாராச்சும் வரும்போது இப்படி க்ளீன் பண்ணி வைங்க. கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து அசந்துருவாங்க. இப்போ இந்த 2 ஸ்டாண்டுமே நான் க்ளீன் பண்ணி வச்சேன். இந்த ஒரு ஸ்டாண்ட் வந்து நான் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படின்றதுக்காக. பாருங்கள், இது எவ்வளோ ஷைனிங் கம்மியாக இருக்குது, இந்த 2 பர்னருமே எவ்வளோ ஷைனிங் பளபளப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.